Hi dears, welcome to Shiny Thagaval. இப்போ நம்ம இதே செயின் ஸ்டிச்சை வந்து த்ரெட்ல எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து சில்க் த்ரெட்டு. டபுள் பெல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி குயில் கூட இப்போதைக்கு வருது, அதுவும் நல்லா தான் இருக்குது, யூஸ் பண்ணலாம். நான் ஏன் இந்த பாபின்லாம் எடுத்து வைக்க சொன்னேன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி நீங்கள் இப்போது போடும்போது நம்ம வந்து டபுள் இதுவாக தான் நம்ம வந்து போடுவோம். அதனால் இதில் சுற்றி வச்சுக்கிட்டோன்னா இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி சேர்த்து நாட் போட்டுக்குங்க. இப்படி நாட் போட்டுட்டு சேம் நீங்கள் வந்து யூஸ் பண்ண சொன்னல இதை மாதிரி பாக்ஸ்லேயோ இல்லாட்டி ஏதாவது கிண்ணத்துலேயோ போட்டு வச்சு அடியில் ஃப்ரேம்க்கு அடியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா சேம் பொசிஷன் தான். த்ரெட்டை இப்படி பிடிச்சி இப்படி வச்சுக்கணும். சேம் பொசிஷன் தான். நீங்கள் இதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை நான் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இப்போது செயின் ஸ்டிச்சஸ் சேம் தான், சேம் மெத்தட் தான். ஆனால் வந்து த்ரெட்டில் நம்ம போட போகிறோம். இதை மாதிரி டபுள் த்ரெட்டையும் சேர்த்து எடுக்கணும். எடுத்துட்டு எப்பவுமே ஒரு செயின் போடும்போது ஃபஸ்ட்டு ஒரு பேக்கில் போய் கொடுத்து இப்படி எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் நம்ம வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதை எடுத்துக்கிறோம். இப்போ நான் பெருசாக போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும். டபுள் த்ரெட்டாக நம்ம போட்டுட்டு வரணும். ஃபஸ்ட் நான் பெருசாக போடுறேன் பாருங்கள், சேம் தான். இந்த பகுதி வந்து இந்த ஹூக் பகுதி வந்து உங்களை கீழ் நோக்கி இப்படி உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். அதுக்குள்ளே விட்டு இந்த செயின் ஜரியில் நம்ம எப்படி போட்டோமோ அதே போல் தான் இதுவும் வரும். நீங்கள் பர்ஃபெக்டாக போட்டிங்கன்னா அந்த பிசுறுலாம் எதுவுமே வராமல் அழகாக நீங்கள் போட்டுகிட்டே வரலாம். இப்போ நான் பெருசாக போட்டேன், இப்போ சின்னதாக போடுறேன் பாருங்கள். இப்படி எடுக்கிறோம், அந்த செயின்குள்ளே விட்டு இழுக்கிறோம். இப்படி எடுக்கிறோம், அந்த செயின்குள்ளே விட்டு இழுக்கிறோம். கீழ் த்ரெட்டு வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும், லெஃப்ட் ஹேண்டில் விடக்கூடாது. இப்படி எடுக்கிறோம், செயின்குள்ளே விட்டு இழுக்கிறோம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் செயின் போட்டுக்கலாம். என்ன கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் ஜரியில் போடும்போது சிங்கிளும், த்ரெட்டில் போடும்போது டபுள் த்ரெட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ திரும்ப நான் வந்து பெருசாக போடுறேன். செயின் பாருங்கள், இது மாதிரி டபுளாக வருதுல்ல, இப்படி ப்ரெஸ் பண்ணுறோம். இந்த செயின்குள்ளே நீடில் போய் வெளியே வரணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த செயின் டைப் கிடைக்கும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து த்ரெட்டில் செயின் மெத்தட் போடணும். இப்போது இதில் எண்ட் நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா சேம். இப்போ நான் இங்கே முடிக்க போகிறேன். நான் ஏற்கனவே வந்து எண்ட் நாட் எப்படி போடுறதுன்னு கிளியராக சொல்லியிருப்பேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அது லிங்க் கொடுக்குறேன். இப்போ திரும்ப நான் இதுலேயும் போடுறேன். இதை மாதிரி கொஞ்சம் பெருசாக இழுத்துக்குங்க. பெருசாக இழுத்துட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு செயின் நீங்கள் போடணும். அது பக்கத்துலேயே கொடுத்து அந்த செயினை இந்த செயின்குள்ளே கொடுத்து இப்படி இழுக்கும் போது இது வெளியே வந்துடும். திரும்ப அந்த நீடில் வெளியே எடுக்காமல் அதே செயினை பிடிச்சி அந்த செயின் போட்டோம்ல அதை இப்படி இழுக்கணும். இழுத்திங்கன்னா உங்களுக்கு எண்ட் நாட் வந்துடும். ஓகேங்களா? இதுவே நீங்கள் குட்டியாக போடணும் அப்படின்னா அவ்வளோதான். குட்டியாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து த்ரெட்டில் போடும்போது இப்படி தான் செயின் ஸ்டிச் வரும். அடுத்த ஸ்டிச்சஸ்லாம் இன்னும் வர வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.